மெயின் கிளாத்தில் ராங் சைடு வந்து உங்களை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க, மேல் பக்கம் வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் விட்டு தைக்கணும். ரைட் சைடு வந்து அடியில் இருக்குது, மிஷின் மேலே படுற மாதிரி இருக்குது, அதெல்லாம் முடியுது. இதுக்கு மேலே வர தையல் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் திருப்பிட்டு அப்படியே ஆப்போசிட் இருக்கிறதையும் லைட்டாக ஃபோல்ட் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி தையல் பண்ணணும். சென்டர் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. இந்த அளவு வச்சு தான் நம்ம சுடிதாரில் தைக்க போகிறோம். உள்ள இருக்கிற ரவுண்டையும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வளைவாக கட் பண்ணிட்டு வாங்க. மேலே வரும்போது இந்த ஷோல்டர் ஜாயின் அந்த மார்க்கில் நிறுத்திட்டு இந்த சைடாக கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இந்த ரவுண்டுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், விரிஞ்சு போகாது. அயன் பண்ணும்போது வந்து கேன்வாஸ் வந்து சுருங்கும், அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வராது. ஹலோ ஐம் சார், இந்த வீடியோவில் சுடிதார் ஸ்டிச்சிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நெக்கு கேன்வாஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். கேன்வாஸில் வந்து ரெண்டு சைடு இருக்கும், ஒன்று வந்து ரா சைடு, இன்னொன்று வந்து லைட்டாக மினுமினு இருக்கும். அந்த வச்சு நம்ம அயன் பண்ணணும். இதை தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்த்துக்கணும். நல்லா சைனிங்காக இருக்கிற வந்து அயன் பண்ணுற இடம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா லைனுக்காக கட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் பண்ணியிருக்கேன். அது கீழே ஷோல்டருக்காக லைன் பண்ணிவிட்டு நெக்கோட நீளம் 7 இன்ச் வந்து எடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நெக்கு வித்து வந்து கரெக்டான அளவு 36/16 2.2 கிடைக்கும். அதில் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே 2.5 வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் அகலமாக வரதுக்காக. இது வந்து பேக் நெக். இப்போ இது 2 பாயிண்ட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நடுவில் இருக்க பாக்ஸ் உள்ள நெக் ரவுண்டு வந்து வரையணும். உங்கள்கிட்ட ஸ்கேல் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வச்ச நேரத்தில் கர்வ் வரைஞ்சிக்கோங்க. அந்த ரவுண்டு ஃபுல்லாமே வெளியே 1 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிட்டு வரேன். அந்த வளைவுகள் எல்லா பக்கமே 1 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங் எல்லாமே ரவுண்ட் பண்ணுறேன். இது வந்து பேக் நெக். இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே வந்து ஒரு லைன் வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் பண்ணியிருக்கேன். அந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கீழே இருக்க லைன் வந்து ஷோல்டர் ஜாயின் லைன். இப்போ அவுட் லைன் வந்து கட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக அந்த 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணலாம். அந்த ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு உள் பக்கம் இருக்க ரவுண்டையும் கட் பண்ணணும். சென்டர் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. இந்த அளவு வச்சு தான் நம்ம சுடிதாரில் தைக்க போகிறோம். உள்ள இருக்க ரவுண்டையும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வளைவாக கட் பண்ணிட்டு வாங்க. மேலே வரும்போது இந்த ஷோல்டர் ஜாயின் அந்த மார்க்கை நிறுத்திட்டு இந்த சைடாக கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இந்த ரவுண்டுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், விரிஞ்சு போகாது. அயன் பண்ணும்போது வந்து கேன்வாஸ் வந்து சுருங்கும், அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வராது. பேக் நெக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு கேன்வாஸில். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு அதே அளவில் ஒரு கேன்வாஸ் எடுத்துட்டு ஷோல்டர் ஜாயிண்ட் அப்புறம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணுறதுக்கு லைன். நெக் வித் வந்து 2.2. ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் வந்து 6.5 இன்ச் வச்சிருக்கேன். இந்த இடத்துலையும் 2 இன்ச் வந்து கீழே மார்க் பண்ணுறது வந்து ஒரு பாக்ஸாக போட்டுக்கலாம். நான் வந்து நெக்கு வந்து டிசைன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. சரி எந்த டிசைன் வச்சு பார்க்கலாம்னு சொல்லி ட்ராயிங் பண்ணேன். அது எனக்கு செட் ஆகலை. இந்த மாதிரி நான் டிசைனில் வச்சது கிடையாது. எனக்கு நமக்கு செட் ஆகாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் நான் பானைக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்லைன் ஃபுல்லாகவே 1 இன்ச் மார்க் பண்ணி அந்த பானைக்கே கிரியேட் பண்ண போகிறேன். சின்ன குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி நெக் வந்து நல்லாயிருக்கும். எனக்கு அது வந்து செட் ஆகலை. ஒருவேளை நம்ம தைச்சதுக்கப்புறம் செட் ஆகலை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நான் இப்போ அதை கேன்சல் பண்ணிட்டு அந்த பானைக்காவே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ அவுட்லைன் இருக்க அந்த பானைக்கை கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்துடணும். மேலே எக்ஸ்ட்ரா அந்த லைனையும் கட் பண்ணிடணும். உள்ளே இருக்க அந்த பாக்ஸை கரெக்டாக கட் பண்ணிட்டு வாங்க. ஷோல்டர் ஜாயின் கிட்ட வந்து சென்டர் மேட்ச் பண்ணிவிட்டு உள் பக்கமாக கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஃப்ரண்ட் நெக் ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ரஃபாக இருக்குள்ள அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஷைனிங்காக இருக்கிறது துணி மேலே வச்சு நம்ம அயன் பண்ணணும். இப்போ மீதி இருக்க லைனிங் கிளாத்தை 2ஆக ஜாயின் பண்ணிட்டு மேல் தையல் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு மேலே தான் நம்ம கேன்வாஸ் வச்சு அயன் பண்ண போகிறோம். லைனிங் கிளாத்தோட ராங் சைடு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு மேலே கேன்வாஸோட ரஃபாக இருக்கும்ல அந்த சைடு வந்து மேல் பார்த்த மாதிரி இருக்குது. அடியில் வந்து அந்த சைனிங்காக இருக்க இடம் வந்து அடியில் படுற மாதிரி வச்சிருக்கேன். இப்போ அயன் பாக்ஸ் எடுத்து லைட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெவியெல்லாம் ஹீட் வைக்க வேண்டாம். நார்மல் ஹீட்லேயே வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெவியாக ஹீட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேன்வாஸ் எல்லாம் அப்படியே சுருண்டுக்கும். நார்மல் ஹீட்லேயே வச்சு மெதுவாக அயன் பண்ணி எடுத்துவாங்க. அவ்வளோதான். கார்னரில் பார்த்து கரெக்டாக அயன் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் வந்து அயன் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம சுற்றி கட் பண்ணி அதை வந்து மடிச்சு அடிக்கணும். இப்போ கரெக்டான அளவு வந்து கட் பண்ணிக்கலாம். மேல் சைடில் கேன்வாஸில் கரெக்டான அளவு கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் துணி விட்டுட்டு எல்லா பக்கமுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே 3 பக்கம் சைடில் கீழே இந்த 1/2 இன்ச் துணி வந்து அப்படியே லைட்டாக ஃபோல்ட் பண்ணி கேன்வாஸோட எஜ்ஜில் வந்து தையல் போட்டுவாங்க. பாஷ் ஷேப் அப்படிங்கிறதுக்கு கீழே அதை அப்படியே உள் பக்கமாக ஃபோல்ட் பண்ணி திருப்பி அடிச்சிடுவாங்க. இந்த கார்னர் வரும்போது அதை அந்த 1/2 இன்ச் வந்து உள் பக்கமாக மடிச்சுட்டு தையல் போட்டுவாங்க. இது வந்து ஃப்ரண்ட்டோடது கேன்வாஸ். வெளிப்பக்கம் பார்த்தா இப்படி இருக்கும். இது வந்து உள் பக்கம். பேக் சைடு வந்து அதே மாதிரி அந்த ஷோல்டர் கிட்ட வர லைனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த கேன்வாஸ் லைன் கட் பண்ணி எடுத்துட்டு சுற்றியும் ஒரு 1/2 இன்ச் போல் விட்டு கட் பண்ணணும். இதையும் லைட்டாக ஃபோல்டு அப்படியே அந்த கேன்வாஸ் மேலே படுற மாதிரி வச்சு தைச்சிட்டு வரணும். வளைவாக்கு பக்கம்லாம் லைட்டாக உள்ளே தள்ளி விட்டு அது மேலே தையல் போட்டுவாங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தையல் போடுங்க. இந்த வளைவு பகுதி மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஈஸியாக வந்துடும் தைக்கிறதுக்கு. இப்போ பேக்கோட கேன்வாஸ் பீஸும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. லைனிங்கில் அட்டாச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் லைனிங் வந்து ஜாயின் பண்ணணும். லைனிங்லையும் சென்டர் மேட்ச் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போது 2 பீஸ் இருக்குது. பேக் பீஸ் ஒன்று, ஃப்ரண்ட் பீஸ் ஒன்று. 2 மெயின் பீஸ்லையும் நம்ம லைனிங் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். லைனிங்கோட கீழ் பகுதியில் ஆல்ரெடி நமக்கு மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஈக்குவலாக தான் இருந்துச்சு. அதனால் ஒரு 2 இன்ச்சு அல்லது 2.5 இன்ச்சுக்கு ஃபோல்டு வர மாதிரி கொஞ்சம் பெரிய ஃபோல்டாக வச்சு தையல் போட்டுக்கிறேன். இந்த பக்கம் கீழ் பக்கம் லைனிங் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழ் பக்கம் தான் அடித்து ஃபோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மெயின் கிளாத்தோட லைனிங் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ கீழ் பக்கம் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. மெயின் கிளாத்தில் ராங் சைடு வந்து உங்களை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. மேல் பக்கம் வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் வச்சு தைக்கணும். ரைட் சைடு வந்து அடியில் இருக்குது, மிஷின் மேலே படுற மாதிரி இருக்குது.
இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, மேலே ஷோல்டர் ஜாயின் கட் பண்ணல அங்கேருந்து ஆரம்பிக்கணும். கீழே மெயின் துணியும் லைனிங்கும் சேர்த்து வச்சு கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டு வாங்க. ஜாயின் பண்ணும்போது ரொம்ப ஓரத்தில் தையல் போடக்கூடாது. 0.2 அல்லது 3ல வச்சு ஒரு கைட் அளவாவது லைனிங் வந்து அட்டாச் பண்ணிட்டு வரணும். இப்போ இடுப்பு பக்கம் வரும்போது இந்த இடத்துல லைட்டாக ஊசி நிறுத்தி திருப்பி தையல் போட்டு வரணும். இப்போ லைனிங் நம்ம கீழே மடிச்சு வச்சலாம், அந்த இடம் வந்துச்சு. இதை ஃபஸ்ட்டு மடிச்சு வச்சுக்கணும், அப்போ தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் வந்து நம்ம அடிச்சிட்டோம், இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து ஜாயின் பண்ணணும். அப்போ கீழே வந்து ஜாயின் பண்ணணும். கீழே வந்து நூல் இருக்குது, நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாம் தைக்க அந்த நூல் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். கரெக்டாக நம்ம ஆல்ரெடி தைச்சிருக்கோம், அந்த இடத்துல பிடிச்சிட்டு இங்கேருந்து தைக்க ஆரம்பிக்கணும். நல்லா நீவி விட்டு அடியில் துணி எதுவுமே கசங்காத மாதிரி நீட்டாக கையை வச்சு நீவி விட்டு தைச்சிட்டு வாங்க. இதுக்கப்புறம் அப்படியே ஆம்பூல் சைடு வந்து ஷோல்டர் கிட்ட முடிச்சிடணும். அவ்வளோதான். இப்போ இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்கணும். மெயின் பக்கம் நல்லா லைனிங்கும் மெயின் கிளாத் நல்லா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே வரும்போது கீழ் பகுதி விட்டணும், சைடில் மட்டும்தான் எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கட் பண்ணணும். ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாக அந்த மெயின் ஃபேப்ரிக் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும், அது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஆம்பூல் அந்த சைடில் இடுப்பு சைடு ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான், ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. கீழ் பக்கம் வந்து லைட்டாக ஃபோல்ட் பண்ணி எடுக்கணும். லாஸ்ட்டாக தான் அதுவும் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் கிளாத்தும் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நெக்கு தான் வைக்கணும். நெக்குக்கு நம்ம ஆல்ரெடி கேன்வாஸில் பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ சென்டராக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த கேன்வாஸ் வந்து வைக்கணும். மெயின் ஃபேப்ரிக் கீழே பார்த்துக்கோங்க, ரைட் சைடு மேலே கேன்வாஸ் வந்து என்ன பார்த்த மாதிரி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு பின் பண்ணுறேன். சென்டர் கரெக்டாக லைன் பண்ணிவிட்டு அது மேலே பின் பண்ணுறேன். இது நம்ம அடித்து உள்ளே திருப்பினா உள் பக்கமும் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த கேன்வாஸோட ஒரு ஓரத்தில் நம்ம தையல் போட்டு வரணும். கேன்வாஸ் மேலே படக்கூடாது, படாமல் அப்படியே மெதுவாக தைச்சிட்டு வரணும். இதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து ஷோல்டர் இடத்துல ஃபினிஷ் பண்ணிடணும். நல்லா பார்த்துக்கோங்க, கேன்வாஸ் மேலே படலை. இப்போது பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கேன்வாஸ்க்கு பக்கத்தில் ஒரு 0.3 விட்டு கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். கேன்வாஸ்க்கு முன்னாடி இருக்க துணியில் சின்ன சின்ன நாச் மாதிரி பண்ணிட்டு வரணும், தையலுக்கு படாமல். ஏன்னா இது ரவுண்ட் நெக்கு, இப்படி கட் பண்ணால் மட்டும்தான் நல்லா வளைவான இருக்க பக்கம்லாம் நல்லா நீட்டாக ரவுண்டாக ஷேப் வரும். இப்போ அப்படியே தையல் போட்டு எடுத்து நகத்தை வச்சு கீழணும் அந்த கேன்வாஸை திருப்பி. இப்போ கேன்வாஸை உள் பக்கமாக திருப்பிட்டு மேலே வந்து ஒரு தையல் போடணும். அவ்வளோதான். இந்த கேன்வாஸ் வச்சு நெக் வந்து ஸ்டிச் பண்ணுறது இவ்வளோ தான். இப்போ அந்த ஓரத்தில் தையல் போட்டு வரணும். இந்த இடத்துல தையல் போடுறது 2 முறை இருக்குது. ஒன்று வந்து இப்படி மேல் பக்கமாக இப்படி தையல் போடுறது. இதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் என்னென்னா, உள்ள அந்த கேன்வாஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, ப்ளவுஸுக்கு ஸ்லீவில் அட்டாச் பண்ணும்போது நான் ஒரு தையல் போடுவேன். அந்த லைனிங் கிளாத்லேயே ஒரு தையல் போட்டு வருவேன். அந்த மாதிரி இதில் கேன்வாஸ் பீஸ் மேலேயே நெக்ஸ்ட் சைடில் தையல் போட்டு வந்துட்டு திருப்பி ஹெமிங் பண்ணிடணும். அது ஒரு மெத்தட் இருக்குது, அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் எப்படின்னு. இது வந்து பேசிக். அந்த ஓரத்தில் தையல் போட்டு வரணும். இதுக்கப்புறம் உள்ள இருக்க கேன்வாஸை ஹெமிங் பண்ணிடணும், லைனிங் கிளாத்தில் வச்சு ஹெமிங் பண்ணிடணும். இது வந்து பேக் சைடு. இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடில் நான் இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் பானிக்கில். இதே மெத்தட் தான். இப்போ ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும். இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதும் 2 மெத்தட் இருக்குது. இப்போ நான் பேசிக்காக எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வர வீடியோவில் இந்த மெத்தடையும் நான் சொல்லித்தரேன். 2 விதமாக ஜாயின் பண்ண சொல்லியிருக்கேன், அதில் ஒரு விதம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். இப்போ நார்மலாக பேக் ஷோல்டர் மேலே ஃப்ரண்ட் ஷோல்டர் வச்சு 2 லைன் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இதுக்கப்புறம் அந்த ஓரத்துலையும் தையல் போடணும். இதே மாதிரி அந்த பக்கம் தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா சில கட் பண்ணிவிடுங்க, நூல் நூலாக இருக்கும். இப்போ வந்து ஸ்லீவ் வைக்கணும். ஸ்லீவுக்கு டாப்போட மேல் பகுதி எடுத்துக்கணும். ரைட் சைடு வந்து எடுத்துகிட்டு ஷோல்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாம் லைட்டாக அட்ஜஸ்ட் அந்த லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவில் ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த சைடு வந்து ஃப்ரண்ட் வச்சு தைக்கணுமோ அந்த சைடு வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸ்லீவ்லையும் சென்டர் நாச் வந்து பண்ணியிருக்கோம். அதை ஷோல்டர் ஜாயின் லைன் அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே ஒரு இன்ச்சா தள்ளி தள்ளி 2 துணி சேர்த்து பிடிச்சி அந்த லாஸ்ட் வந்து தைச்சிட்டு வரணும். ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குல்ல, அதையும் ஸ்லீவோட சென்டர் நாச்சி வச்சு அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி அந்த லாஸ்ட் வந்து தைச்சிட்டு வந்தால் ஒரே வேலையை முடிஞ்சிடும். ஸ்லீவ் ஜாயின்க்கு 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ நான் 2 பக்கம் ஸ்லீவையும் நான் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ ஒரு பக்கம் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த பக்கம் லைட்டாக எக்ஸ்ட்ரா அதையும் கட் பண்ணிவிட்டு இங்கேயும் ஸ்லீவ் வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இப்போ 2 ஸ்லீவுமே நான் அட்டாச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் சைடில் வர அந்த ஷேப்க்கான மெஷர்மெண்ட் தான். சுடிதார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. துணி தான் வந்து 2 மீட்டர் இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி சுடிதார். இப்போ வந்து நான் 5.5 இன்ச்சில் கையோட சுற்றலை வச்சு அங்கே தையல் போடுறேன்.
இதுக்கப்புறம் ஆம்ஹோல் கீழே வர லைன் வந்து 8.5 இன்ச் வச்சுக்கிறேன். எனக்கு சுடிதார் கொஞ்சம் நான் லூஸாக தான் போடுவேன், அதனால் 8.5 இன்ச் வந்து வச்சு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட் லைனாக கொண்டு வந்து ஆம்ஹோல் கீழே நிறுத்தணும், அந்த பாயிண்ட் கிட்ட. இதுக்கப்புறம் ஆம்ஹோல் கிட்ட நிறுத்தினதுக்கப்புறம் ஷேப்காக சென்டரில் ஒரு நாச் பண்ணியிருந்தோம்ல, அந்த இடத்துல தையல் வந்து நம்ம 2 இன்ச் விடணும். அந்த 2 இன்ச் போக மிச்சத்தை வந்து மார்க் பண்ணிக்கணும் அந்த இடத்துல. இப்போ அங்கேயே நிறுத்திட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா இடுப்போட அந்த ஸ்லிட் ஓப்பன் வரும்ல, அந்த இடத்துல 1 இன்ச் விட்டுருந்தோம், அங்கேயே 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ அந்த நடு பாயிண்டில் வந்து தையல் நிறுத்தணும், நல்லா அழகாக வளைவாக கொண்டு வாங்க. அவ்வளோதான், ஷேப் வந்து கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பக்கத்துலேயே 3 தையல் போடணும். இந்த தையல் சேர்த்து 3 தையல் போடணும். அது எப்படி கொடுக்கன்னு பாருங்கள். முடிய போகிற இடத்துல வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடணும். ஃபஸ்ட்டு போட்ட தையல் மேலே கொண்டு வந்துடணும். அதை இப்போ 3 தையல் போட்டாச்சு. ஆனால் நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு தையல் போடுவேன், ஏன்னா இருக்க துணி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டதுக்கப்புறம் தான் சைடுகளை லைனாக கட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணுவேன். இப்போ சைடில் இருக்க எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே ஓவர்லாக் மிஷின் கிடையாது, அதனால் நான் சைடில் ஃபுல்லாகவே அந்த வீ கட் தான் கொடுக்க போகிறேன். 1 இன்ச் போல் துணி விட்டுருக்கேன். இப்போ வந்து அந்த சின்ன சின்ன நாச்சா வீ மாதிரி கட் பண்ணிட்டு வர போகிறேன். இப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த இடுப்புலேருந்து வளைவு போகுது, அதெல்லாம் நீட்டாக எடுத்து கொடுக்கும். அந்த லாஸ்ட் 1 இன்ச்சுக்கு முன்னாடி நிறுத்திடுங்க, லாஸ்ட் வரை கட் பண்ண வேண்டாம். இப்போ நாச் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு மேலேயே வந்து நான் ஒரு தையல் போட போகிறேன். ஏன்னா அந்த இடத்துல நூல் வந்து அதிகமாக பிரிஞ்சு வரும். ஃபேப்ரிக் வந்து ப்ரொக்கெட் ஃபேப்ரிக், அதனால் கண்டிப்பாக அதோட நூல் எல்லாமே பிரிஞ்சு வரும். அதுக்காக அந்த இடத்துல தையல் போடுறேன். இப்போ அவ்வளோதான், சைடுக்கு எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கீழே வர ஓப்பன் பகுதி தான் இந்த பகுதி. எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். ஒரு சைடு இருக்கிறத ஃபோல்ட் பண்ணுறேன், ஒரு 1/2 இன்ச்சில் மடிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஃபோல்ட் பண்ணி தைக்கிறேன். நூலெல்லாம் வந்து அது உள்ளே தள்ளி விட்டுட்டு நீங்கள் அது மேலே தைச்சிடுவாங்க. ஃபஸ்ட்டு தைக்கிறவங்க காட்டன் ஃபேப்ரிக்கில் தைச்சு பழகுங்க. இந்த ஓப்பன் அந்த ஸ்லிட் வரும்ல, அந்த இடத்துல வரும்போது அந்த தைச்சிருக்கிறதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே தையல் முடியணும். பாருங்கள் நான் எப்படி தைக்கிறேன்னு. தையல் வந்து இடத்துல முடியுது, இதுக்கு மேலே வர தையல் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் திருப்பிட்டு அப்படியே ஆப்போசிட் இருக்கிறதையும் லைட்டாக ஃபோல்ட் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி இடத்துல தையல் வரும். எக்ஸ்ட்ரா இருக்க நூல் எல்லாமே உள்ளே தள்ளி விட்டுருங்க, அது பிரிஞ்சுட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த இடத்துல மடிக்கும் போதும் நமக்கு 1 இன்ச் தான் நம்ம எடுத்துருக்கோம், உள்ள ஒரு 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா 1 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஒரு 1/2 இன்ச் போல தான் அந்த மடிப்பை இருக்கணும், ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. இப்போ லாஸ்ட் வரைக்கும் தைச்சாச்சு. இதெல்லாம் கீழே இருக்க நூல் ரொம்ப அகந்து வருது இந்த துணி. இப்போது அப்படியே திருப்பிட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் ரைட் சைடில் ஓரத்தில் தையல் போட்டு வரணும். இந்த ஓப்பன் வருதுல இந்த பக்கத்தில் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் போல் மேலே கொண்டு வந்து நீடில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கீழே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும், கீழ் பக்கமாக கையில் திருப்பி. இவ்வளோ தான் சுடிதாரோட சைடு ஓப்பன் தைக்கிறது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பா மாதிரி கிரியேட் இருக்கும் மேலே. இப்போது கீழ் பக்கமாக எக்ஸஸ்லாம் கட் பண்ணிவிட்டு இப்படி மடித்து நம்ம எப்படி தைச்சோமோ அதே மாதிரி கீழே தைச்சிட்டு வரணும். எனக்கு வந்து இந்த இடத்துல துணி வந்து இல்லை, அதனால் எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து தான் நான் அடிக்க போகிறேன். இப்போ ஒரு வாட்டி எல்லாமே செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. இந்த இடத்துல இப்படி தான் இருக்கும். அந்த இடத்துல ஏன் அவ்வளோ துணி விட்டுருக்கோம் அப்படின்னா இடுப்பு பகுதியில் எக்ஸ்ட்ரா நிறைய துணி பிரிஞ்சு வரும், துணி வந்து பத்தாம கூட போகும், அதனால் அந்த இடத்துல அப்படி விட்டுருக்கேன். இப்போ கீழ் பக்கமாக நான் எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து மடித்து அடிச்சிருக்கேன். இப்படி எடுத்து ஒரு 1/2 இன்ச் தான் போகும், எனக்கு ஆல்ரெடி டாப் வந்து சின்னதாக இருக்காடிக்கு எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து அடிச்சிருக்கேன். பேக் நெக்கில் ரோப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், வெளியே தெரியாத மாதிரி. இதுவும் நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் எப்படி அட்டாச் பண்ணணும்னு சொல்லி. இது வந்து ஃப்ரண்ட் பக்கம். அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா பேக்கில் 2 டாட் பிடிச்சிருப்பேன். நான் கட் பண்ணும்போதே அந்த லைன் வந்து மார்க் பண்ணியிருந்தேன், அதுக்கேற்ற மாதிரி அப்படியே கரெக்டாக 2 பக்கமே இந்த லைன் வந்து பிடிச்சிருக்கேன். கரண்ட் இல்லை, அதனால் இந்த ஸ்டிச்சிங் வந்து எடுக்க முடியல. அவ்வளோதான், ஓவராலாக சுடிதார் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதான் வந்து அவுட்லுக். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.